பிரபஞ்சம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே ஒரு ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் பிரபஞ்சம் எங்கேருந்து கொடுக்குது? பிரபஞ்சம் கொடுக்குதா இல்லையா? உனக்குள்ள என்ன நடக்குது? மிகப்பெரிய சூட்சமா இது. ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிரபஞ்சம் கொடுக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். பிரபஞ்சம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே ஒரு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது பிரபஞ்சம் கொடுக்குது, பிரபஞ்சம் கொடுக்குது, பிரபஞ்சம் கொடுக்குது நிறைய பேசுகிறாங்க. ஆனால் பிரபஞ்சம் எங்கேருந்து கொடுக்குது? எப்படி கொடுக்கும்? பிரபஞ்சம் கொடுக்குதா இல்லையா? உங்களுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொடுக்குது. என்ன கொடுக்குது? இந்த இயற்கையில் இருக்கிற காற்றை கொடுக்குது, நீரை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது, இந்த பூமியுடைய தன்மை கொடுக்குது, ஆகாயத்தினுடைய தன்மை கொடுக்குது. அப்போ இந்த 5 பிரபஞ்சம் கொடுக்கலன்னு நீ உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்போ இந்த 5 இருக்கிறனால தான் நீ உயிர் வாழ்கிற. அப்போ பிரபஞ்சம் இந்த 5 கொடுத்தனால உனக்குள்ளே என்ன நடக்குது? இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நீ பார்க்கணும். பிரபஞ்சம் கொடுக்குதானா? கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது? அது எந்த மாதிரி கொடுக்குது? அது எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வது? அப்படியே மிகப்பெரிய சூட்சமாக இது. நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கணும், நான் கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் பெரிய ஆளாகணும், பெரிய கார் வாங்கி ஓட்டணும், பங்களாவெலாம் கட்டணும். நீ ஆசைப்படுறது எல்லாமே ஓகே. நீ அப்படியே நினச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கையில் அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்க முடியாது. நம்ம நினச்சாலும் நினச்சதை நடக்க முடியாது. ஏன்? நம்ம ஒரு எண்ணத்தில் இல்லை. இன்றைக்கி ஒன்று நினைக்கிறோம், நாளைக்கு ஒன்று நினைக்கிறோம். அப்போ நமக்குள்ளே மாற்றிக்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷமே மாற்றிக்கிறோம். அப்போ எது நினைக்கிறோமோ அது நடக்குன்னு சொல்கிறோம். அது எப்படி நடக்குது? நினச்சா நடக்குதுன்னா ஏன் நடக்குது, ஏன் நடக்கலை? ஐயா நான் நினச்சி நடந்துச்சு, ஐயா நான் நினச்சி நடக்கவே இல்லை, பேசுகிறோமா இல்லையா? அப்போ நடக்கிறதுக்கு நடக்காததுக்கு என்ன காரணங்கள்? அது உனக்குள்ளே தான் ஒரு தடைகள் இருக்கின்றது. அந்த தடையை நீ வெளியே எடுத்துட்டீங்கன்னா நீ அடைஞ்சிடலாம். அப்போ அந்த தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்க தயாராக உள்ளது. இப்போ ஒன்று வேண்டாம், எனக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறேன். பணம் பிரபஞ்சம் கொடுக்குமா? கொடுக்காது. என்ன செய்யும்? நீ நிறைய பணம் வேணும்னு நினச்சினா அந்த எண்ணெய் யார் நிறைய உனக்கு பணம் கொடுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஜாயின் பண்ணும். அப்போ உனக்கு பணம் வரும். இதுதாங்க உண்மை. நீ என்ன கேட்குறியோ அவங்க அதை கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணுறது தான் பிரபஞ்சத்துடைய வேலை. அப்போ உன் வாழ்க்கையில் நீ எதை தொடரையோ அதுதான் நடக்கும், வேற எல்லாம் நடக்காது. அப்போ கத்தி எடுத்து கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாள். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறதா அதில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை இப்போ மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் செல்வாக்காக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஏன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கிடைக்கல அப்படின்னு வேதனைப்படுறோம். அதாவது ஒரு கெட்ட செயலை சொல்லும்போது ஆழமாகவும் அழுத்தி ஒரு வெறித்தனமாக அந்த ஈர்ப்பு விதியோடு கொண்டு போய் நீங்கள் நினைக்கிறீங்க. நல்ல விஷயத்த பல தடவை யோசனை பண்ணி சந்தேகப்பட்டு அதை நினைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுக்கு என்ன இடையில இருக்குது? இந்த மனம் அலைபாய்கின்றது. இந்த மனம் அலைபாயாமல் ஒரு மனதோடு நீ கேட்டினா பிரபஞ்சம் கொடுத்துரும். அப்போ இது எப்படி நான் நிறுத்தி கேட்குறது அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை எப்படி நான் வெளிப்படுத்திக்கிறது? வெளிப்படுத்தின எப்படி வரும்? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்குள்ள ஒரு கரண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு எலக்ட்ரிக்கல் பவர். அந்த எலக்ட்ரிக்கல் பவர் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிற பவரில் போய் 20 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனால்
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100 வாட்ஸ் பல்ப் எரியுன்னு நினைக்கிறீங்க. எரியுமா? எரியாது. அப்போ 100 வாட்ஸ் பவரோட 10,000 வாட்ஸ் பல்ப் எரிக்கலாம் அப்படின்னா என்ன செய்யலாம்? பவரை அதிகப்படுத்தணும். அப்போ அதிகப்படுத்தினா என்ன செய்யணும்? நம்ம மனம் அடங்கி நமக்குள்ளே அந்த எலக்ட்ரிக்கல் பவரை அதிகம் பண்ணோம்னா கிரியா யோகத்தை பண்ணணும். பண்ணும்போது அந்த பவர் அதிகமாகும் போது நீ என்ன நினைக்கிறியோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்து சேரும். அப்போ பிரபஞ்சம் நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்கறது உண்மைதான். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் பவரை உருவாக்குங்க. உருவாக்கி நீங்களும் ஒரு பெரிய ஒரு ஆளுமைக்கு வந்துடலாம். என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். ஆனால் அவசியம் நீங்கள் கிரியாவை மேற்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறட்டும்.